என் பிள்ளையை தேடி இந்த முருகனே வந்து விட்டேன். என் கண்ணின் மணியே, நிலை மாறும் இந்த உலகில் உன்னுடைய அன்பு மட்டும்தான், நீ என் மீது கொண்ட பக்தி மட்டும்தான் நிலையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீ எப்பொழுதுமே இந்த முருகன் மீது நிலை மாறாத அன்பினை கொண்டால் நிலையான அன்பு உன்னை தேடி வரும். உறவுகள் எவ்வளவு பொக்கிஷமானது என்று உனக்கு தெரியும். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து கொள்வதற்குத்தான் என்னிடம் நீ வரத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளைகளுக்கான தேடலை தருவதற்குத்தான் இப்பொழுது நான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நான் சொல்லிவிட்டேன். எவ்வளவோ சொல்லியும் உன் அன்பினையின் கஷ்டத்தை நீ புரிந்து கொள்ளாமல் இங்கு அவரோ உன் இல்லத்தில் வைத்துதான் ஆக வேண்டும் என்று இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவரின் அடையாளத்தை காண்பித்து தந்து நீ அவரிடம் பழக வேண்டுமா வேண்டாமா என்று சொல்வதற்காக இந்த அப்பன், இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அவர் அப்படி என்ன செய்ய போகிறார், என்னதை என் இல்லத்தில் வைத்து கொண்டு இருக்க போகிறார் என்று இங்கு உனக்கு தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை என் கருவறைக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் செய்வினைகளின் வஞ்சனைகளையும் கண்டு நீ பயப்படக்கூடாது என்பதற்காகத்தானே நான் உன் பாதுகாப்பு வளையமாக இங்கு உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். நீ எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரியுமா? அப்படி இருக்கும்போதே எவ்வளவு தைரியம் இருந்தால் அவரே என்னிடம் வந்து சவால் விட்டு செல்கிறார். நான் இதை வைத்துத்தான் ஆகுவேன் என்று, எதிர்மறை எண்ணத்தை வளர்த்துத்தான் ஆகுவேன் என்று நான் விட்டு விடுவேனா என? என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை சரி செய்வதற்காக நான் வந்து இருக்கும்போது, உனக்கான வெற்றியை செய்வதற்காக நான் வந்து இருக்கும்போது நடப்பதை எல்லாம் நீ நினைத்து மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே. உன் உறவுகளை உன்னிடமிருந்து பிரிப்பதற்கு இவர்கள்தான் திட்டமிட்டு உன் வீட்டிலே திட்டத்தை செயல்படுத்த இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நீயும் உன் துணையோடு சந்தோஷமாக இருப்பதே அவர்கள் அங்கு எப்படியாவது கீழே தள்ளிவிட்டு உங்களுக்குள் சண்டையையும் சந்தேகத்தையும் விமர்சனத்தையும் மூட்டிவிட வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நோக்கத்தை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். வருவது என்ன வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னை என் கண்ணுக்குள் வைத்தல்லவா நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். மனதினிலே இந்த முருகனை வைத்து கொண்டு என் பிள்ளையை நீ எதையோ பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஒரு கட்டத்திற்கு மேல் போனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று திக்கற்று திசையற்று கொண்டிருக்கின்றாய். அந்த திக்கற்று திசையற்று கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் பாரத்தை என் மேல் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்குள் இருந்து உன்னை ஏக்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ வெறும் பணியை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். வெறும் கடமையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையை செயல்படுத்த நான் இந்த முருகன் வந்து இருக்கும் போது உன் வாழ்வில் எந்த எதிர்மறை எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காமல் அவர்கள் செய்கின்ற செய்வினைகளையும் வஞ்சனைகளையும் புறந்தள்ளிவிட்டு அவர் யார் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ இத்தனை காலமாக அவர் என்ன செய்ய போகிறார், ஏது செய்ய போகிறார் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருந்தாய். அவரோ என்ன நினைத்தார் தெரியுமா? எப்படியாவது உன் வளர்ச்சியை புறந்தள்ள வேண்டும், எப்படியாவது உன் வாழ்க்கையை கீழே தள்ளிவிட வேண்டும், உன்னை புதைக்குழிக்குள் தள்ளித்தான் ஆக வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதற்கு நான் ஒரு பொழுதும் இங்கு இடம் கொடுக்க போவதே கிடையாது.
உன் மனதிற்குள் இருந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்குத்தான் நான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எதுவாயினும் சரி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதில் இந்த அப்பனின் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கான ஒவ்வொரு காரியத்தையும் நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை இன்னும் சரிவரவில்லையோ என்று நீ யோசிக்க வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கான நல்லதையும் உனக்கான வெற்றியின் தருணத்தையும் நானே தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். சில நிலைகள் இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படியே தான் இருக்குமோ, என்னாகுமோ, ஏது ஆகுமோ என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் தவிப்புக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கும் வகையில் உனக்கான விடையை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். வருவது எந்த மாற்றமாக இருந்தாலும் சரி அதை சரியான பாதை கொண்டு செல்வதற்குத்தான் என்னை என் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் நீ வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு நல்லதே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய ஒவ்வொரு வேளையிலும் உன் கூடவே இருந்து கொண்டு தானே இருக்கின்றேன். வருவது எந்த நிலையாக இருந்தாலும் உன்னை சுற்றி செய்கின்ற மாயை வலைகளை உடைத்தெறிந்து விட்டு அவர் உன் கூட இருக்கின்ற நபராக இருந்தால் உன்னிடத்தில் இருந்து அகற்றுவதற்கு தான் என் முதல் வேலையாக இருக்கப் போகிறது. நீயோ அது தெரியாமல் நம் உயிரானவர் அல்லவா, நமக்கானவர் அல்லவா, இங்கு நம்மை விட்டு சென்று விட்டாரே என்று நீ மனம் வருந்துகின்றாய். நான் தான் உன்னிடத்தில் ஒன்றை மட்டும் சத்தியத்தின் படியில் நடந்து கொண்டிருக்கின்றேனே. என்ன தெரியுமா, அவர் உனக்கானவர் என்றால், உனக்கு தகுதியுடையவர் என்றால் மட்டும்தான் நான் உன்னிடத்தில் அவரை அனுமதிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா. மறுபடியும் அவர் இல்லை இவர் இல்லை என்று வீணாக ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் மனது கலங்கியதற்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் நேரமும் காலமும் இங்கு வந்து விட்டது. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அப்பன் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்து கொண்டிருக்கின்றேன். நடத்தி வைப்பதும் கொடுப்பதும் கொடுக்க வைப்பதும் எல்லாம் முருகனை. முருகன் செயல் இருக்கும்போது நீ எதற்காக இங்கு வருத்தப்படுகிறாய்? இந்த வேலவனை உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன் மன குமுறல்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு வெற்றியின் பாதையே இங்கு கொண்டு வருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் சந்தோஷ பயணத்தை ஆரம்பித்து வைத்து விட்டேன். உன் கூடவே இருந்துவிட்டு சில பேர் உன்னை குளிப்பறிக்க திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். நீ தவறை செய்தாலும் ஆமாம் ஆமாம் என்று சொல்லி உனக்கு நல்லது செய்தது போல் அங்கு உன்னை கீழே தள்ளிவிட திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களின் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. இனியும் உன்மனம் வருந்தாதே. என் பிள்ளைகளுக்கான விஷயத்தை நான் கையில் எடுத்திருக்கின்றேன். உனக்கான நல்லதை நான் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டேன். இனி வருவது வரட்டும். உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் உன் வாழ்க்கையை நல்லதொரு பயணத்தில் ஆரம்பித்து வைப்பதற்காக புத்தம் புதியதொரு ஆரம்பத்தை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு உறுதியளித்தது தான் செய்ய போகிறேன். எதிர்கால வாழ்க்கை பிரகாசமாகத்தான் அமையப் போகிறது. எதிர்காலத்தை நினைத்து மட்டும்தானே இப்பொழுது நீ அழுது கொண்டு இருக்கின்றாய். உன்னை முக்காலத்தின் பின்தொடர்ந்து உன் வாழ்க்கையை சரி செய்து உன் விதியை மாற்றுவதற்கும் தானே நான் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டிருக்கின்றேன். மறுபடியும் இதற்காக என் தங்கமே நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக நான் விஷயத்தில் வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இங்கு சுற்றமும் சூழ எல்லா செல்வ வளமும் பெற்று சிறப்புடன் வாழும் தருணத்தை தான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன். அவர் என்ன வேண்டுமானாலும் வைத்துவிட்டு போகட்டும். எதிர்மறை எண்ணம் எப்படியாவது உன்னில் புகுந்துவிடும் என்று இங்கு தவறான கணக்கை போட்டு இருக்கின்றார்கள். அந்த கணக்கை எல்லாம் முறியடித்து நான் உனக்குள் இருந்து உன்னை நேர்மறையாக வழிநடத்தி
உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். சோதனைகளை வென்று நீ கடந்து வந்து விட்டாய். உன் விதியை மாற்றியமைத்து உன் வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கும்போது நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதுதான் இனி நடக்கும். நான் உனக்கான தருணத்தை தருவதற்கு வந்து இருக்கும்போது என் பிள்ளையை நீ அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பதை எல்லாம் நான் கண்காணித்து கொண்டு இருக்கும்போது இனி நீ வெற்றியின் வாசத்தை தான் சுவாசிக்கப் போகிறாய். சந்தோஷ தருணங்கள் வந்து விட்டது. உன்னை மகிழ்விக்க நானே வந்து விட்டேன். நீ நினைத்தது தான் பலிக்கும். யாம் இருக்க பயமே.